பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் நோய்கள் சுகமடையும். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் மேல் இருக்கிற பாரங்கள் நீங்கி போகும். சாபங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகின்ற இல்லாமைகள், தரித்திரங்கள், பண கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகும். நாம் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எதிரே இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிரித்து காட்டுவார். நாம் இறைவனை நம்பி இருக்கும் பொழுது எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற எகிப்திய ராணுவம் போன்ற எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் முறியடித்து காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை முழுவதுமாக அகற்றி காட்டுவார். கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். Tonight we are going to meditate on, are you believing true God? உண்மையான கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா என்ற தலைப்பிலே தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். Last week we reflected on the theme 3-day journey. சரியா, தொடர்ச்சியாக சில வாரங்கள் நாங்கள் எகிப்து நாட்டிலே இந்த மக்கள் வெளியேறிய அந்த சம்பவத்திலிருந்து சில முக்கியமான விடயங்களை பார்க்கிறோம். சென்ற வாரம் 3 நாள் பயணம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். In the wilderness, Moses asked Pharaoh for the permission to take a 3 days journey to offer sacrifice to God. So மோயிசன் பார்வோன் அரசனிடத்திலே முதலிலே அவர்களை கேட்டது, இவர்களை இறைவனை வழிபடுவதற்கு விட வேண்டும். அப்படி விட வேண்டும் என்று கேட்ட பொழுது 3 நாள் வழிப்பயணத்துக்காக அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மோயிசன் கேட்பார். ஸோ அதுக்கு நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். பார்வோன் அரசர் சொல்லுவார், இல்லை, நீங்கள் அதி தூரம் போகக்கூடாது. சரியோ? ஸோ அந்த 3 நாள் பயணம், what does mean the 3 days journey அப்படின்னு பார்த்தோம். The 3 days journey is complete deliverance from Egypt. இந்த 3 நாள் வழிப்பயணம் என்பது எகிப்து நாட்டிலிருந்து அல்லது எகிப்தின் பிடியிலிருந்து பூரண விடுதலையை அது அதாவது அந்த எகிப்து நாட்டில் இருக்கிற இஸ்ராயல் மக்கள் முற்றும் முழுவதுமாக இறைவனுக்கு சொந்தமாகின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த 3 நாள் பயணம் என்று பார்த்தோம். அதற்கு பார்வோன் அரசன் சம்மதித்தாரான்னு கேட்டால் இல்லை. பார்வோன் அரசன் சொல்லுவார், நீங்கள் போகலாம், but not 3 days.
ஸோ அதிலிருந்து நாங்கள் சென்ற முறை பார்த்தோம், சாத்தான் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்றால், நாங்கள் முழுவதுமாக இயேசுவிடத்தில் வராதபடி அவன் தடுப்பான். நீங்கள் கோயிலுக்கு போகலாம், ஆனால் இயேசுவிடத்தில் போகக்கூடாது. கோயிலுக்கு போய் நீங்கள் செபிக்கலாம், ஆனால் இயேசுவிடத்தில் செபிக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் வேதாகமத்தின்படி நீங்கள் வாழக்கூடாது. சரியோ? நீங்கள் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்க கூடாது. இவ்வாறு சாத்தான் நம்மை தடுத்து நிறுத்துவான், முழுவதும் கிறிஸ்துவிடத்தில் வராதபடி தடுப்பான். So in the wilderness, Moses asked Pharaoh for permission for 3 days. This 3 days journey symbolized God's desire for the Israelis to experience complete deliverance from Egypt. அவ இந்த 3 நாள் பயணம் என்பது கடவுளுடைய என்ன திட்டமாக இருந்தது என்றால், இவர்கள் நல்வாழ்வுக்காக மன்றாடினார்கள், கதறினார்கள். நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய கண்ணீரை பார்த்தேன், அவருடைய வாழ்வின் நிலையெல்லாம் நான் உணர்ந்தேன். ஆகவே நான் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு நாட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் அந்த நாட்டுக்குள் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய விருப்பம் என்ன? இஸ்ராயேல் மக்கள் முதலிலே முற்றும் முழுவதுமாக அவர்கள் கடவுளிடத்திலே வர வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். முழுவதும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை நீங்கள் உங்களால் அனுபவிக்க முடியும். So in the same way, God wants us to fully delivered from the grip of the world or of the Satan. அதுபோல கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் என்றால், நாங்கள் உலகத்தின் பிடியிலிருந்து, இருளின் பிடியிலிருந்து, அலகையின் பிடியிலிருந்து முழுவதும் விடுதலையாகி கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். Only then can we truly belong to Jesus. அப்பொழுது மட்டும்தான் நாங்கள் கிறிஸ்துவுக்கு முழுவதும் சொந்தமானவர்களாக இருக்க முடியும். கத்தோலிக்க மக்களாக எங்களுக்கு கிறிஸ்துவிடத்தில் முழுவதுமாக வருவது என்று சொல்லுவதை விளங்கப்படுத்துவது, அதில் இருக்கிற கஷ்டத்தை போல ஒரு கஷ்டம் ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. அதனாலே வருகிற வாரம், அதுக்கு அடுத்த வாரம் சில விடயங்களை நான் உங்களோடு பேசுவேன். அது கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம், பட் கடவுளுடைய சித்தம் அது, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதாவது இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பும் தலைமுறையாக எவ்வாறு அவர்கள் கடின உள்ளம் கொண்டவர்களாக இருந்தாரோ, கடவுளுக்கு கீழ்ப்படியாத உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்களோ, அது போலவே கத்தோலிக்க மக்களாகிய நாமும் எவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாலும் கிறிஸ்துவிடத்தில் முழுவதுமாக வருவது என்பது, அன்பானவர்களை, வணங்கா கழுத்துள்ளவர்கள் போல நாம் இருப்போம். இஸ்ராயேல் மக்கள் அப்படிதான் இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு கடவுள் கூறுவார். எல்லாம் கேட்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள். ஆனால் திருப்ப 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 தங்களுடைய பழைய நிலைக்கே ஓடிக்கொண்டிருப்பார்கள். So until we give ourselves completely to God, நாங்கள் முழுவதுமாக கடவுளிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் வரைக்கும் we cannot become true citizens of his kingdom. நாங்கள் கடவுளுடைய அரசின் உண்மையான குடிமக்களாக நாம் ஒருபோதும் மாற மாட்டோம். சரியா? ஒருபோதும் மாற மாட்டோம். முதலாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பத்திலே ஒரு ஆள் முழுவதும் நீங்கள் இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள், முழுவதும் உங்களை கொடுங்கள், கடவுள் உங்கள் குடும்பத்தை முழுவதுமாக மாற்றுவார். ஆனால் அந்த ஒரு ஆள் கொடுக்காமல் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஒரு ஆள் கொடுக்காமல் இருக்கிறோம், அதான் பிரச்சனை. சரியா? ஒரு ஆள் கொடுங்கள், முழுவதுமாக நான் என்னை இயேசுவுக்கு கொடுக்கிறேன். கடவுள் முழு குடும்பத்தையும் அவருடைய பிரசன்னத்துக்குள் கொண்டு வருவார். அல்லேலூயா. We cannot fully enjoy the blessings of his kingdom until we commit ourselves fully to God. கடவுளுடைய அரசின் ஆசீர்வாதங்களை நாம் முழுவதுமாக அனுபவிக்க முடியாது, நாம் எங்களை முழுவதும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்காமல் போனால். Therefore we must seek total deliverance. அதனாலே நானும் நீங்களும் முதலாவது முழு விடுதலைக்காக ஆண்டவரை தேட வேண்டும், அதற்காக மன்றாட வேண்டும். முழு விடுதலைக்கு, ஆண்டவரே நான் முழுவதும் உம்மிடத்திலே வர வேண்டும், என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும். அந்த செபம் மிக மிக முக்கியம். We must become completely God's own.
நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக முழுவதும் மாற்றப்பட வேண்டும். கடவுளுக்குத்தான் நான் சொந்தம். சரியோ? As Catholic, we must completely surrender ourselves to Jesus. கத்தோலிக்கர்களாகிய நாம் நம்மை முழுமையாக இயேசுவிடத்தில் ஒப்படைக்க அழைக்கப்படுகின்றோம். The disciples of Jesus were not half Jewish and half Christians. We must know that. சரி, இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அல்லவா? அந்த சீடர்கள் அருவாசி யூதர்களாகவும் அருவாசி கிறிஸ்தவர்களாகவும் இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவின் பின்னால் வந்த பின்பு, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பிய பின்பு அவர்கள் முழுவதுமாக கிறிஸ்துவர்களாக மாறினார். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக மாறினார்கள். அதுக்கு முதல் அவர்கள் சாத்தானை வணங்கவில்லை. அவர்கள் தந்தையாகிய கடவுளை வணங்கினவர்களான அவர்கள். ஆனால் இயேசு என்ற மீட்பர் வந்த பின்பு அவர்கள் மீட்பரிடத்திலே தான் வந்தார்கள். மீட்பருக்கு சொந்தமானவர்களாக மாறினார்கள். அந்த மீட்பரை தான் உலகத்துக்கு அறிவித்தார்கள். அவர்கள் அருவாசி யூதர்களாகவும் அருவாசி கிறிஸ்தவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்த பின்பும் யூத ஆலயத்திலே தான் போய் மன்றாடினார்கள். ஆனால் அதுக்கு பின்பு அவர்களுடைய ஜெபம் மாற்றப்பட்டது. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. They gave themselves 100% to Christ. அவர்கள் 100% இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால இந்த பெரிய ஆலயம்லாம் கட்டி நாம் இன்றைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தங்களை முழுவதும் 100% இறைவனுக்கு கொடுத்ததினாலே. What does it mean to surrender ourselves to Christ? கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? It means placing Jesus at the center of our life. இயேசுவை எங்கள் வாழ்வின் மத்தியத்திலே கொண்டு வருவது, அவ்வளவுதான். அது முதலாவது ஒன்று. இயேசு வந்து எங்கள் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே மத்தியிலே வருவது. சரியோ? இதுதான் எங்களுக்கு தெரியும். இதுல என்ன இப்ப இருக்குது அப்படின்னு நான் கேட்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க அப்படிதான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு கார் எடுத்துட்டு போகும்பொழுது பூனை குறுக்கால போனது. அப்புறம் காலம்புற எழும்பிய பொழுது இவரை நான் பார்த்தேன், அல்லது எனக்கு இந்த நம்பர், அதனால எனக்கு இப்படி, இதெல்லாம் நாம் கதைச்சு கொண்டிருப்போம். இதெல்லாம் கதைச்சு போட்டு நாங்கள் இயேசுவை மத்தியிலே வைத்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அது அல்ல. நோ, இயேசு மத்தியிலே வந்தார் என்றால் முழுவதும் நாம் அவருக்கு சொந்தம். அவரை நம்புவது, அவருக்குள் வாழ்வது. It means loving him above everything else. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் எல்லாவற்றையும் விட அவரை தான் மேன்மையாக அன்பு செய்வது. Above your wealth, your family and your own desires. உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட இயேசுவை மேலாக அன்பு செய்வது. உங்களுடைய குடும்பத்தை விட இயேசுவை மேலாக அன்பு செய்வது. உங்களுடைய செல்வத்தை விட இயேசுவை மேலாக அன்பு செய்வது. சரியோ? அதுதான் இயேசுவை அன்பு செய்ய. வேலை இருந்தால் கூட நோ, இது கடவுளுடைய நேரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மை சந்திக்க வந்தால் கூட நோ, இது கடவுளுடைய நேரம். சரியோ? இயேசுவை அன்பு செய்வது, இயேசுவை மத்தியிலே கொண்டு வருவது என்றால் அதுதான். It means living according to his teaching even when it is difficulties. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையிலே வாழ்வது. அதுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே இறை வார்த்தைக்குள் வாழ்வது. It means saying like Saint Paul, it is no longer I who live but Christ who lives in me. தூய பவுல் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். See? True surrender means it is a complete handing over of our life to Christ. முழுவதுமாக சரணடைவது என்றால் எங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து விடுவது. Our time, our talents, our decision and our future in the hands of Jesus. எங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம். இந்த திறமைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வருவது. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள், எங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு நாம் அர்ப்பணிப்பது. எங்களுடைய எதிர்காலத்தை இயேசுவிடத்தில் கொண்டு வருவது. When you completely surrender yourself to Jesus, listen this, Jesus become your savior.
Until that, you cannot experience Jesus as your Savior. நாங்கள் எங்களை முழுவதுமாக கிறிஸ்துவிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது பார்த்துட்டால் இயேசு எங்களுடைய இரட்சகர் என்கிற அந்த அனுபவத்தை நாம் பெறுவோம். அது வரைக்கும் அந்த அனுபவம் நமக்கு வராது. இரட்சகர் என்று நமக்கு தெரியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு வராது. Not just in word but in reality. வரும் வார்த்தையில் அல்ல, உண்மையிலே இயேசு எங்களுடைய மீட்பராக வருவார். There will be a true transformation in your life. இயேசு ஒருவருக்கு மீட்பராக இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அந்த விட்னஸ் நமக்கு சொல்லக்கூடியதாக, நான் ஒரு காலத்தில் இப்படிப்பட்டவனாக, பொல்லாதவனாக, கூடாதவனாக இருந்தேன், என் நேரத்தை எல்லாம் இப்படியெல்லாம் வீணாக்கினேன், இப்படியெல்லாம் என் நண்பர்களோடு சேர்ந்து நான் செய்தேன், ஆனால் இப்பொழுது நான் அப்படி அல்ல. நோ, நான் அப்படியெல்லாம் இப்போ கதைப்பதில்லை, இப்படியெல்லாம் நான் வாழ்வதில்லை. See, அந்த ஒரு மாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயேசு எங்களுக்கு மீட்பராய் வரும் பொழுது வந்து விடுகிறது. Your thoughts, your desire and your action will be renewed. உடைய செயல்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாமே புதுப்பிக்கப்படும். You will become a living witness for Christ. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு வாழுகின்ற சாட்சிகளாக மாறுவோம். இல்லையா? அவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சொல்லுவோம். யாருக்கு நாங்கள் வாழுகிற சாட்சியாக வருவோம்? சரி, குட். அது ஒரு நாள் மறக்கக்கூடாது. இயேசுவுக்கு நாங்கள் வாழும் சாட்சியாக வருவோம். பிறகு யாரும் சொல்லக்கூடாது, நீ அம்மா மாதிரியே வாயாடியா இருக்கிறா அப்படின்னா அது யாருக்கு சாட்சி பகர்றோம்? நாங்கள் எங்களுடைய அம்மாவுக்கு. நீ உன் அப்பா மாதிரியே பொய் சொல்லுறாய், குடிகாரனா இருக்கிறாய் என்றா நாம் யாருக்கு இப்ப சாட்சி பகர்றோம்? எஸ், யா. இப்படி விளங்கப்படுத்துவதே பெரிய கஷ்டம். நாம் இயேசுவுக்கு இதானே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கோம், பார் குருசு போட்டிருக்கிறோம், நற்கரணை எடுக்கிறோம், வீட்டில் பார்த்தா எல்லா இடமும் சுருவம் வச்சிருக்கிறோம், படங்கள் வச்சிருக்கிறோம், இதை தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பிறகு சாட்சி நாம் யாருக்கு கொடுப்போம் என்று பார்த்துக்கிட்டால், ஒரு பொதுவான இடத்துல அல்லது வீட்டில் யாருக்கெல்லாம் நாம் சாட்சியா இருப்போம் என்றால் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறோமா என்று கேட்டால் நோ. You will become a living witness for Christ. You will say like St. Paul, Galatians chapter 2 verse 20, I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. கலாத்தியர் 2:20 தூய பவுல் என்ன சொல்கிறது? இது தூய பவுலுடைய அனுபவம் இது. எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தூய பவுல் யாருன்னு தெரியும். சரி, அவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர் அவர். So Jesus becomes your Lord after the Savior experience. So what does it mean that Jesus is Lord? இயேசு ஆண்டவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? It means you will live in Jesus completely and walk with Jesus. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் இயேசுவுக்குள் வாழ்வோம், இயேசுவோடு நடப்போம். இதுதான் இயேசு எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். You will not give importance to your own like and dislike. எங்களுடைய விருப்பம் இல்லாமைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க மாட்டோம். இதுதான் இயேசுனுடைய சித்தம் என்றால் அதுக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவ்வளவுதான். சில நேரம் அது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் கடவுளுக்கு, இயேசுவுக்கு விருப்பம் என்றால் அதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதான் இயேசு எனக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். Instead you will not give importance to your own like and dislike. Instead you will give importance to Jesus. Jesus will come first than your tradition. உங்களுடைய பாரம்பரியங்களை விட இயேசு உங்களுக்கு முதலாவது வருவார். எப்பொழுது இயேசு எனக்கு ஆண்டவராக வந்தார் என்றால் அது வரைக்கும் ட்ரெடிஷன் தான் முதல் இருக்கும், இயேசு முதல் இருக்க மாட்டார். பாரம்பரியம் தான் முதலில் இருக்கும், இயேசு முதலுக்கு வர மாட்டார். ஆனால் இயேசு ஆண்டவராக வந்த பின்பு இயேசு தான் முதலாவது வருவார். Jesus will come first than your culture. எங்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கு முக்கியம், ஆனால் கலாச்சாரம் முக்கியம் என்பதற்காக அங்கு இயேசு குறைபட்டு போயிட முடியாது. இயேசு கலாச்சாரத்தை விட முதலாவது இடத்துக்கு வருவார். எப்பொழுது இயேசு எங்களுக்கு ஆண்டவராக வரும் பொழுது. தெரியும், நாங்கள் எங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கலாச்சாரத்தை நாம் மதிப்போம், ஆனால் அதற்காக இயேசுவை நாம் விட்டு கொடுக்க முடியாது.
இயேசு கலாச்சாரத்தை விட முதல் இடத்துக்கு வருவார். எப்பொழுது நானும் நீங்களும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, so in everything in your life Jesus will have the first place. This is the real meaning of 3 days journey. 3 நாள் வழிப்பயணம் என்பது இதுதான் அதனுடைய அர்த்தம். So Jesus become your mediator after the Lord experience. What does it mean that Jesus is your mediator? இயேசு உங்கள் மத்தியஸ்தர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நாங்கள் முழுவதுமாக யாரெல்லாம் இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு மத்தியஸ்தராக மாறி விடுவார், அவ்வளவுதான். சரியோ? அப்ப இயேசு மத்தியஸ்தராக வருகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் ஃபார் கேத்தலிக், எங்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். இது இயேசு மத்தியஸ்தராக வருவது என்பது, you will develop strong faith in praying through Jesus. இந்த அனுபவம் நமக்கு வர ஆரம்பித்த உடனே பார்த்தால் நானும் நீங்களும் இயேசு வழியாக செபிக்கிறவர்களாக மாறுவோம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகும். அதுவரைக்கும் எங்களுக்கு இயேசு வழியாக ஜெபிக்கவும் தெரியாது, சில நேரத்தில் ஜெபிக்கிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஆனால் அதுக்கு பின்பு இயேசு வழியாக செபிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். Your prayer life will become united with Jesus Christ. எங்களுடைய செப வாழ்க்கை அதுக்கு பின்பு இயேசுவோடு இணைந்ததாக வந்துவிடும். நாங்கள் செபிக்க போகிறோமா, இயேசுவோடு செபிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். This is what the Holy Bible says, John chapter 14 verse 13. இதை தான் பரிசுத்த வேதாகமம் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 13வது இறைவசனத்தில் சொல்லுகிறது. Whatever you ask in my name, I will do it. யோவான் 14:13 பாருங்கள். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான், எல்லாம் சொல்லுவோம், என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். நீங்களும் கொஞ்சம் கதைக்கணும், அப்பதான் ஐ நோ திஸ் வெக்க தான், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. Whatever you ask in my name, I will do it. See, இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் பல முறை அவருடைய நாமத்திலே செபிக்காமல் போகிறோம். ஆனால் இயேசு மத்தியஸ்தராக நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த வார்த்தையிலே அவ்வளவு நம்பிக்கை வரும். அதுக்கு பின்பு நாம் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறவர்களாக மாறுவோம். யாராவது உங்களிடத்திலே கேட்டால், புது வாழ்வில் நீங்கள் எப்படி செபிக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் சும்மா நாங்கள் வந்து இப்படி சொல்கிறோம், அப்படி கத்துறோம், இப்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடுறோமாம், அதுக்கு இறை வார்த்தை சொல்லுகிறது. அதையும் நாம் சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். அப்போதானே அவர்களுக்கு புரியும். 1 Timothy chapter 2 verse 5. 1 Timothy 2ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. For there is one God and one mediator between God and mankind, the man Christ Jesus. 1 Timothy 2ஆம் அதிகாரத்தில் 5வது இறை வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். எல்லாம் சேர்ந்து வாசியுங்கள். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் எத்தனை பேர்? ஒன், ஜஸ்ட் ஒன். ஓகே, அவரே யாராம்? இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது வந்து எங்களுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் மத்தியிலே ஒருவர் இருக்கிறாராம். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நாங்கள் மன்றாடும் பொழுது இயேசு வந்து எங்கள் மன்றாட்டை கேட்டு அதை தந்தை இடத்திலே சொல்லி தந்தை இடத்திலேருந்து அவர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இதுதானே திருமறை நமக்கு சொல்லுகிறது. This is our Catholic faith also. இதுதான் எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசமும் கூட. சரி, இந்த அனுபவம் பல காலமாக மக்கள் மத்தியில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த அருங்கடை வழிபாடுகள் வழியாக, இந்த சோ வழிபாடுகள் வழியாக மக்கள் மத்தியில் இன்றைக்கு இது வளர்ந்து வருகிற ஒன்று. இது வந்து உண்மையான இறை வழிபாடு. இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியில் இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவர் தான். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப இங்க என்ன சொல்லப்படுறது? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அந்த மன்றாட்டை கேட்கிறவர் இயேசு அப்படின்னு சொல்லப்படும். அவை நாங்கள் இந்த வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் இயேசு வழியாக செபிக்கிறவர்களாக, நேரடியாகவே இயேசுவோடு இணைந்து செபிக்கிறவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். அவ்வளவுதான். கரங்கள் தருவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Your Christian faith will depend on Jesus. எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவிலே தங்கி இருக்கிறதாக மாறும். You will live in Christ always. நானும் நீங்களும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக மாறும். அதுக்கு பின்பு நாம் மாறி மாறி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம். Then you will live for Christ
always. அதுக்கு பின்பு இயேசுவுக்காகவே நீங்கள் வாழுகிறவர்களாக மாறி விடுவீர்கள். நாம் வாழ்கிறவர்களாக மாறுவோம். Your body become Jesus temple. எங்களுடைய உடல் இயேசுவினுடைய ஆலயமாக மாறும். அதுவரைக்கும் இயேசு நற்கருணை பேழைக்குள் இருக்கிறார், நற்கருணை பேழைக்குள் இருக்கிறான் தான் நான் நம்பிக்கொண்டு அதையே நாம் ஆராதனை செய்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த அனுபவம் வர ஆரம்பித்த உடனே அந்த இயேசு எங்களுக்குள் இருக்கின்றார் என்ற அனுபவம் வரும். அதுக்கு பின்பு அந்த இயேசுவை நீங்கள் காவி செல்வீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்காக செபிப்பீர்கள், அவர்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுவார்கள். ஏன்? இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே செயல்படுவீர்கள், இயேசு அந்த வீட்டுக்குள் செயலாற்றுவார். ஏன்? இயேசு இப்பொழுது எங்களுக்குள் வந்திருக்கின்றார். Your hands become Jesus hands. உங்களுடைய கரம் இயேசுவின் கரமாக மாறும். Your leg will walk for Jesus. எங்களுடைய கால்கள் இயேசுவுக்காக நடக்க ஆரம்பிக்கும். This is what Saint Teresa of Avila says. Christ has nobody now but yours. Christ has nobody now but yours. Yours are the hands, yours are the feet, yours are the eyes, you are his body. புனித திரேசா வேலியா என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்கு இப்போது உங்களுடையதை தவிர வேறு உடல் இல்லை. உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள் யாருடையதாம்? இயேசுவுடையது. நீங்கள் அவருடைய உடல். இதுதான் எங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கின்ற புனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான பாடம். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, he said, my God and my all. புனித பிரான்சிஸ் அசிசி என்ன சொன்னார்கள் என்றால், என் கடவுளே என் அனைத்தும் என்று சொன்னார்கள். So what was the first event that happened in Pharaoh's place? பார்வோன் அரண்மனையிலே மோயிசனும் ஆரோனும் சென்ற பொழுது இப்பொழுது ஒரு முதலாவது நடந்த ஒரு சம்பவம், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மோயிசனை ஆண்டவர் இப்பொழுது இஸ்ராயேல் மக்களை பார்வோனிடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அனுப்புகிறார். முதலிலே மோயிசன் போன உடனே கடவுள் இவர்களுக்கு பாலும் தேன் மூடுகிற நாட்டை வைத்துக்கிறார், ஆகவே அங்கு போக விடு என்று கேட்டாரா? இல்லை. அவர்களிடத்திலே முதலிலே மோயிசன் கேட்டது, முதல்ல இறைவனுக்கு பலி செலுத்த முதலிலே விடு, அதுக்கு பின்புதான் ஆசீர்வாதம். அதுபோல இப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலே வந்த உடனே முதலாவது அங்கு நடக்கிற சம்பவம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், Moses' staff turned into a serpent. மோயிசனுடைய கோல் இப்பொழுது பாம்பாக மாறுகிறது. ஏன் அது நடக்க வேண்டும்? கடவுளுடைய திட்டம் இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் முதலிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கு நடக்கிற அந்த இவெண்ட் எப்படி ஆரம்பமாகிறது என்றால், மோயிசனுடைய கோல் பாம்பாக மாற்றப்படுகிறது. அதை பற்றி இன்றைக்கு நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியாது. பட் அதை திருப்பி நான் சில நேரம் சென்ற முறை அடுத்த வாரம் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் இவெண்ட் அங்கு கடவுள் ஒரு செயலை இப்பொழுது பார்வோனுக்கு காட்டுகின்றார். அதுதான் அங்கு நடக்கிற முதலாவது சம்பவம். Turn to your Bible, Exodus chapter 7 verse 10 to 12. விடுதலை பயணம் அல்லது யாத்திரையாகவும் 7ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். So Moses and Aaron went to Pharaoh and did just as the Lord commanded. Aaron threw his staff down in front of Pharaoh and his officials, and it became a snake. Pharaoh then summoned wise men and sources, and the Egyptian magicians also did the same things by their secret arts. Each one threw down his staff, and it became a snake. But Aaron's staff swallowed them, their staffs. விடுதலை பயணம் அல்லது யாத்திரையாகவும் 7ஆம் அதிகாரத்திலே 10 இருந்து 12 வரை உள்ள இறை வார்த்தை கவனியுங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு இணங்க செயல்பட்டனர்.
ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. சரியோ என்ற இது கடவுள் அனுப்பியிருக்கிறார். பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகி அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுடைய கோலம் என்ன ஆயிற்று? பாம்பா மாறிற்று. அப்ப இதுல எது கடவுளுடைய வல்லமையினால் பாம்பாக மாறுகிறது? நம்ம எல்லாருக்கும் இப்ப தெரியும், மோயிசனுடைய கோலம் நாங்கள் மோயிசன் என்று சொல்றோம். மோயிசனும் எங்களுக்கு தெரியாமல், பார்வோனுடைய மந்திரவாதிகளும் எங்களுக்கு தெரியாமல், அங்கிருக்கிற கோல் எல்லாம் இப்ப பாம்பான் என்றா இதுல யாருடைய கோல் மோயிசனுடையது, இது யாருடைய கோல் மந்திரவாதிகள் யாருக்கு தெரியும்? அதனாலதான் நாங்கள் இங்க எப்பொழுதும் சொல்லுகிறோம், சாத்தான் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், ஆனால் இது கடவுளிடத்திலிருந்து தான் வருகிறது, இதுதான் எனக்கு வேண்டும் என்று நாம் வர வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மிக மிக அவசியம். சரி, எகிப்திய மந்திரவாதிகளாகி அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஒவ்வொருவரும், சரி, ஒரு கோல் அல்ல, ஒவ்வொரு மந்திரவாதிகளும் தங்களுடைய கோலை பட அதெல்லாம் பாம்பா மாறுது. ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கி விட்டது. நாம் இப்பொழுது யோசிக்க வேண்டும், இதுக்கும் கடவுள் அவர்களை விடுதலை ஆக்குவதற்கும் இதற்கும் கடவுள் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்திட்ட பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நிறைய சம்பந்தம் இருக்குது. So they pay attention. Was it only Moses' staff? Was it only Moses' staff turned into a snake? மோசேனுடைய கோல் மட்டும்தான் பாம்பாக மாறியதா? No, இல்லை. Even the magician staff also became snakes. Ask yourself, Moses' staff became a snake by the power of God. மோசேனுடைய கோல் எப்படி பாம்பாக மாறியது? கடவுளுடைய வல்லமையினாலே. Then how did the magician staff became snakes? அப்படின்றால் மந்திரவாதிகளுடைய கோல் எப்படி பாம்பாக மாறியது? The answer is they changed by the power of Satan. அவருடைய பதில் என்னவென்றால் அவர்களுடைய கோல் சாத்தானுடைய வல்லமையினால் இப்பொழுது பாம்பாக மாறுகிறது. Does Satan have the power to do miracles? அற்புதம் செய்வதற்கு சாத்தானிடத்திலே அதிகாரம் அல்லது சக்தி இருக்கிறதா? Yes. Can Satan heal sickness? Yes. And also make sickness. Satan can make you a sick person. சாத்தானால் ஒருவரை நோயாளியாக மாற்ற முடியும், நோய்களையும் குணமாக்கி காட்ட முடியும். Can Satan give pleasure? உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் சாத்தானால் கொடுக்க முடியுமா? Answer is yes. ஆம், கொடுக்க முடியும். The land of Egypt was under the power of Satan that time. I will explain to you next week. எகிப்து நாடு சாத்தானுடைய கட்டுக்குள் முழுவதுமாக கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது முதலாவது கடவுள் அங்கு வந்தவுடனே கடவுளுடைய வல்லமை எது என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டியதாக இருந்தது. என்றால் அவ்வளவும் சாத்தானுடைய வல்லமைக்குள் இருக்கிறது. இப்பொழுது கடவுள் வந்து அவர்களை விடுதலை ஆக்கும் பொழுது இது என்னுடைய மக்கள், இவர்களை விடுதலை ஆக்குகிறேன் என்று விடுதலை ஆக்குகிறார் ஒன்று. அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும், இதுவரைக்கும் எகிப்து நாட்டுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாக இருந்து இவர்கள் நம்பின கடவுள், இவர்கள் நம்பின நம்பிக்கையெல்லாம் என்ன என்பதை முதலாவது இவர்களுக்கு காட்ட வேண்டும் கடவுள். அவர்கள் இதுவரைக்கும் சாத்தானுடைய கட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறார்கள், சாத்தானுடைய செயல்களை தான் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சக்தி அல்ல மேலானது, கடவுளுடைய சக்தி தான் மேலானது. அதை நம்பி நீங்கள் வாருங்கள் என்று காட்டுவதற்காக முதலாக நடந்த ஈவென்ட் மோயிசனுடைய கோல் பாம்பாக மாறி அவர்களுடைய பாம்பை விழுங்குகிறது. கரங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So God's plan was to set Israelis free from Satan's grip.
In the same way, this world is also under the grip of Satan. So கடவுளுடைய திட்டம் என்னவென்றால் முழுக்க எகிப்தியர் நாட்டிலிருந்து எகிப்திய பிடியிலிருந்து இந்த மக்களை விடுதலை ஆக்க வேண்டும். அதுபோல இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்குகிறது. சரி, the snake from Moses' staff swallowed up the snakes of the magicians. ஸோ இதில் நாங்கள் கடைசியாக பார்க்குறது என்னவென்றால் மோயிசனுடைய கோலாக வந்த பாம்பு மந்திரவாதிகளுடைய பாம்புகளை என்ன செய்தது? விழுங்கியது என்று பார்க்கிறோம். மந்திரவாதிகளுடைய பாம்புகளினால் மோயிசனுடைய கோல் வந்த பாம்பை விழுங்க முடியாது. நோ. ஆனால் மோயிசனுடைய பாம்பு அந்த கோல் அந்த பாம்புகளை விழுங்கியது. So what does that shows us? அது நமக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், it shows that Jesus alone is the true God. இதில் முதலாவது நாம் இன்றைய கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம், நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது உங்கள் மனதில் இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இன்றைய செய்தியிலே இயேசுதான் உண்மையான கடவுள். மீண்டும் முதலில் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Jesus alone has all authority. முழு அதிகாரமும் இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. At his name every power will bow down. That's what Bible also says. அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லாமே மடங்கும் கீழ்ப்படியும் என்று திருமறை சொல்கிறது. அதனால தான் இங்கே வந்து இந்த நற்செய்தி பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அந்த இயேசுவை அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்திலே அந்த இயேசுவை மத்தியஸ்தராக வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள் மத்தியிலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு சபை கட்டுவதற்கல்ல, எல்லோரும் இயேசுவை என்றால் இயேசு ஒருவர் மட்டும்தான், அவருடைய நாமத்துக்கு மட்டும்தான் அனைத்து சக்திகளும் மடங்கும் கீழ்ப்படியும். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில வீட்டுக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். And his name all darkness will disappear. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது இருளின் வல்லமைகள் விலகி ஓடும், எதிர்த்து நிற்க முடியாது. This also point the second coming of Jesus. அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய இரண்டாவது வருகைக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எது? மோயிசனுடைய கோல் மற்ற பாம்புகளை விழுங்கியது இருக்கிறது அல்லவா, அது இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் அடையாளமாக இருக்கிறது. Let's see that one and then we're going to pray. When Jesus come again, Satan will be swallowed up in fire. இயேசு மீண்டும் வரும்பொழுது சாத்தான் நெருப்பினால் விழுங்கப்படுவான். அதான் திருமறை சொல். அது வரைக்கும் அவன் விட்டு விட வைக்கப்பட்டிருக்கிறான். சரியோ? ஆனால் கடவுளுடைய மக்கள் மேல் அதுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தன்னுடைய செயல்களை செய்வதற்கு விட்டுவிட பெற்றிருக்கிறான். ஆனால் இயேசு இரண்டாம் தரம் வரும்பொழுது அவன் நெருப்புக்குள் நெருப்பு அவனை விழுங்கும். That is why God wants to fully deliver you from Satan's grip. அதனால்தான் கடவுள் நம் எல்லோரையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். You need to take a 3-day journey, a full spiritual separation. நானும் நீங்களும் அந்த 3 நாள் பயணத்துக்குள் முழுவதுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விடுதலை அடைகிற அந்த நிலைக்குள் வர வேண்டும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நின்று செபிப்போம். என்னுடைய தொடர்ச்சியை நாங்கள் வருகிற வாரம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, சொல்லுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னத நாமமே,
நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம், தூரமாக இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னதர் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னதர் நாமமே, சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம், சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம், சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே, சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னதர் நாமமே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் பூமிதனில் மகிமையோடு, ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் மாறாதவர். மீண்டுமாக இயேசுவின் நாமமே, நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமை ஆண்டவர். இயேசுவே, நீர் தாமே விடுதலை தருகிறவர், நீர் தாமே எங்களை முற்று முழுவதுமாக விடுதலையாக்குகிறவர். உன்னதர் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி கூறுவோம். மீண்டுமாக எல்லோருமாக இயேசுவின் நாமமே, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. கட்டுகளை விடுதலையாக்குவார், சாபங்களிலிருந்து விடுதலையாக்குகிறார், பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிருக்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மேலானது. அவருடைய நாமத்துக்கு முன்பதாக நாம் எல்லோரும் இப்பொழுது நிற்கின்றோம். அவருடைய பரலோக வல்லமைக்கு முன்பதாக நாம் எல்லோரும் நிற்கின்றோம். நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். நாம் இயேசுவின் பக்கம் நிற்போம் என்றால் இயேசு எங்களுக்காக சாத்தானின் சகல வல்லமைகளை முறியடிப்பார், எங்களுக்கு முற்று முழுவதுமான விடுதலை தருவார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உடைய வார்த்தை சொன்னதை செய்யும், அது ஒருபோதும் என்னிடத்தில் வெறுமையாக திரும்பாது என்று நீர் வாக்களித்தது போல, இயேசு என்கிற ஒருவரே உண்மையான கடவுள், அவரே சகல வல்லமை உள்ள ஆண்டவர், அவரே சகல அதிகாரம் உள்ள கடவுள், அவரே தீய வல்லமைகளை விரட்டும் ஆண்டவர் என்பதை நாங்கள் கேட்கும்படி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் விடுதலை பெற வேண்டுமோ அன்பின் ஆண்டவரே, அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும், உம்முடைய விடுதலையின் பிரசனம் இப்பொழுது இறங்கி வரட்டும். எந்தெந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது சாத்தானின் கட்டிலிருந்து, உலகத்தின் கட்டிலிருந்து, இருளிலிருந்து விடுதலை வேண்டுமோ அந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த கணவர், எந்த மனைவி, யாருடைய பிள்ளைகள் இப்பொழுது பிசாசின் கட்டுக்குள்ளே, உலக கட்டுக்குள்ளே, இருளுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக.
அந்த விடுதலையை நாங்கள் இப்பொழுது கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த விடுதலை நிகழ்வு இப்பொழுது இந்த ஆலயத்திலே நடப்பதாக, இப்பொழுது இந்த ஆலயத்திலே நடப்பதாக, இந்த ஆலயத்துக்குள்ளே நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். அலகையின் வல்லமைகள் விலகி ஓடட்டும். இந்த நேரத்திலே சாத்தானின் அதிகாரங்கள் இப்பொழுது சக்தி இழந்து போகட்டும். பிசாசின் கட்டளைகள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. பிசாசினால் அடைபட்டிருக்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுவார்களாக. சாபத்தின் கட்டளை உள்ளவர்கள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. அந்தகார வல்லமையின் கட்டளை உள்ளவர்கள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. சூனிய கட்டுக்களை உள்ளவர்கள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பாம்புகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் விழுங்கப்பட்டது போல இந்த நேரத்திலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால் விழுங்கப்படுவதாக, அகன்று போவதாக, நெருப்புள் தள்ளப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போகும் பொழுது ஆண்டவரே இவர்கள் உண்மையாகவே 3 நாள் பயணத்திலே நடக்கிறவர்களாக நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. முற்றும் முழுவதுமாக எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இவர்களை மாற்றுவீராக. இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே, இவர்கள் வாழுகிற வீட்டிலே, இவர்கள் வாழுகிற சமுதாயத்திலே, இவர்கள் பங்கு பெறுகிற ஆலயங்களிலே ஆண்டவராக இயேசுவுக்கு இவர்கள் சான்று பகர்வார்களாக. மோயிசனை போல இவர்கள் மற்றவருடைய விடுதலைக்காக புறப்படுவார்களாக. மோயிசனை போல பார்வோனின் கட்டுக்களேற்றக்கூடிய குடும்பத்தை விடுதலையாக்கும் மோயிசனாய் இவர்கள் மாறுவார்களாக. உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தயவு செய்து மன்றாடுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உடலுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன இப்பொழுது தேவையாக இருக்கிறதோ தயவு செய்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு மன உருக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நீங்கள் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது விண்ணப்பத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தால் தயவு செய்து வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுங்கள். உங்கள் உடல் சுகத்துக்காக இப்பொழுது நீங்கள் மன்றாடலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. உடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் தருவீராக. மன்றாடுவோம். வாய் திறந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு இப்பொழுது பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெட்கப்பட வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டாம். வாய் திறவுங்கள். இயேசுவே கேளுங்கள். ஆண்டவரே என் பிள்ளையை நீர் ஆசீர்வதியும், என் உடலை நீர் குணமாக்கும், எனக்கு உம்முடைய அபிஷேகம் தாரும். கேளுங்கள், கேளுங்கள். கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். கேட்கிறவர்கள் மட்டும் பெற்றுக் கொள்வார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. கேட்காதவர்களுக்கு கிடைக்காது. கேட்கிறவர்கள் மட்டும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Open your mouth and pray to Jesus. Lord bless me, Lord anoint me, Lord protect me, Lord bless my future, Lord cleanse me with your mighty blood, Lord fill me with your mighty power. Pray, pray, pray. God will bless you. God will hear your prayer. God will answer your prayer. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே தீமையை கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தீமைகள் விலகி போவதாக சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தீமைகள் விலகி போவதாக. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். மோசையின் கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது போல கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். வாய்களை திறந்து கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் உடலில் இருக்கிற நோய் குணமடைவதாக சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் கால்கள் குணமடைவதாக கேளுங்கள். அப்பொழுது இயேசு குணமாக்குவார். இயேசுவின் இரத்தத்தினால் என் உடலில் இருக்கிற நோய்கள் குணமடைவதாக. Thank you, thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் உங்கள் உடலிலே பாய்ந்து வருகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் உடல் சுகமடைகிறது. கேளுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் என் இரத்தத்திலே உள்ள நோய்கள் சுகமடைவதாக. எனக்கு தெரியாமலேயே என் உடலுக்குள்ளே இருக்கிற நோய்கள் இப்பொழுது குணமடைவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பண பிரச்சனை இல்லாமல் போவதாக. பற்றாக்குறைகள் இல்லாமல் போவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ இவர்கள் ஜெபிப்பதின்படி நடக்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் இவர்கள் விடுதலை பெறுவார்களாக. இன்றைக்கு விடுதலையோடு வீட்டுக்கு போவார்களாக. ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போவார்களாக.
அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போவார்களாக. நன்றி 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 ஆண்டவரே. எல்லோரும் அப்படி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்தில். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை நிரப்புவதற்காக நன்றி, எங்களை உம்முடைய ஆசீர்வாதம் அலங்கரிப்பதற்காக நன்றி. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. எல்லாரும் நன்றி சொல்லுவோம் உற்சாகத்தோடு. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்ணீரை துடைத்தீரே நன்றி ராஜா, கண்ணீரை துடைத்தீரே நன்றி ராஜா. துக்கத்தை மாற்றினீரே நன்றி ராஜா, துக்கத்தை மாற்றினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, 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 ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.